மாமாங்களே, பெரியவர்களே, சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கல்வித்துறையில் அரசியல் கண்ணோட்டமின்றி மக்கள் நலனே முன்னிற்க வேண்டும் என்றும், உலகமே பாராட்டி வியந்த காலை உணவு திட்டத்தை தொடர்வோம் என்ற அறிவிப்பு சரியான நிலைப்பாடு என்றும், ஆட்சிகள் மாறினாலும் சமூக நீதி திட்டங்களும் தொடர வேண்டும் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மேகதாது அணைக்கட்டு வழக்கில் 13/11/2025 தேதியிட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை நீதிபதிகள் தனிப்பட்ட அறையில் விசாரிப்பதற்கு பதிலாக நீதிமன்ற அறையிலேயே விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை நிராகரித்து தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு தமிழ்நாடு அரசின் மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்துள்ளது உச்சநீதிமன்றம். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் அருகே சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. விடிந்ததும் இது போன்ற செய்தியை கேட்க வேண்டிய நிலையில் தமிழ்நாடு உள்ளது வேதனை அளிக்கிறது. குழந்தைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. சட்டம் ஒழுங்கு கடுமையாக சீர்குலைந்துள்ளதை இந்த புதிய அரசு அறிந்துள்ளதா என்ற கேள்வியை எழுப்பி கனிமொழி கருணாநிதி தனது எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு உருளைகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் சிறிய உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள் பெரும் இழப்பை சந்தித்து மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இனியும் தாமதம், குழப்பம் கூடாது என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. இதில் ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய பல்வேறு செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. திமுக, மாமக இடையே பிளவை ஏற்படுத்தும் முயற்சியில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதா என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். மென்பொருள் இயக்கம் தடைபட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மே மாத ஊதியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சிபிஐ இணையதளத்தில் குளறுபடிகள் தொடரும் நிலையில் இணைய தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்ய சென்னை ஐஐடி வல்லுநர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தவறாக பெறப்பட்ட கட்டணங்கள் திரும்ப வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திரையிசை பாடகர் TM சௌந்தரராஜன் அவர்களின் நினைவு நாள் இன்று. பெரியார் திடலுக்கு இவ்வளவு நாள் வராமல் இருந்து விட்டேன் என்று வருந்திய TMS அவர்களை பற்றிய செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. நீட் தேர்வு ரத்து எதிரொலி, 12 நாட்களில் 5 மாணவர்கள் தற்கொலை செய்துள்ளனர். பிரதமர் மோடி இதுவரை ஒரே ஒரு திறந்த பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்தாதது வருந்தத்தக்க உண்மை என இந்திய பதிப்பாளர்கள் சங்கம் வருத்தம் தெரிவித்துள்ளது. மேகதாது அணையை கர்நாடகம் கட்டுவது என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு இழைக்கும் துரோகம் என்று திமுக முதன்மை செயலாளர் KN நேரு தெரிவித்துள்ளார். தாவேகா ஆட்சிக்கு வந்த 2 வாரங்கள் கூட ஆகாத நிலையில் நாளுக்கு நாள் புது புது பிரச்சனைகள் வெடித்து வருகின்றன. ஒருபுறம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. மறுபுறம் தாவேகா அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளின் செயல்களால் மக்கள் முகம் சுளித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவில்களில் தாவேகாவினர் ஆய்வு நடத்தி ஒளிப்படம் அனுப்புமாறு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவுறுத்தலால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிகழ்வு தமிழ்நாட்டையே அதிர்ச்சி அடைய வைத்திருப்பதுடன் ரீல்ஸ் ஆட்சியின் ரியல் காட்சிகள் எவ்வளவு மோசமாக இருக்கின்றன என்பதை எடுத்து காட்டுவதாகவும் உள்ளது. மருத்துவமனை மாநகராட்சி கூட்டம், குடிநீர் வழங்கல் பிரிவு என பல்வேறு இடங்களில் சோதனை என்ற பெயரில் அடாவடி செய்த தாவேகா நிர்வாகிகள் தற்போது அரசு அதிகாரியின் வீடு தேடி சென்று அச்சுறுத்தியுள்ள சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டிருப்பதை கண்டித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, ஒன்றிய பாஜக அரசு மக்களின் வருவாயை தவணை முறையில் கொள்ளையடித்து வருவதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி. புதிய அரசு பொறுப்பேற்ற 12 நாளில் 30க்கும் மேற்பட்ட பெரிய குற்றங்கள். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசின் மேகதாது அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்க கூடாது என்பதை வலியுறுத்தியும்
வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி சென்னையில் பெருந்திரள் அறப்போர் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் இந்த ஆண்டு கோடைக்காலம் தொடங்கி வெயிலின் தாக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக தீவிரமாக இருந்து வருகிறது. இந்த வெப்ப அலைகளால் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் வரதட்சணை கொடுமைகளால் ஏற்படும் மரணங்கள் இன்னும் குறையவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் அதிர்ச்சியூட்டும் புதிய புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியா முழுவதும் 5737 வரதட்சணை கொடுமை மரணங்கள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு எவ்வித தடையுமின்றி சீரான மின் விநியோகம் வழங்க வேண்டும் என்று மின்வாரிய ஊழியர்களுக்கு உயர் அதிகாரிகள் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். பன்னாட்டு அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உலக வங்கியிடம் அவசர கால நிதியை விரைவாக பெறுவதற்காக 27 நாடுகள் நெருக்கடி கால வழிமுறைகளை உருவாக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. திராவிடர் கழகம் நடத்தும் 47ஆம் ஆண்டு பெரியாரியல் பயிற்சி பட்டறை வருகின்ற ஜூன் 25, 26, 27, 28 ஆகிய 4 நாட்கள் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெறுகிறது. அது குறித்தான செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. அண்மையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வேலையில்லாத இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகளைப் போல மாறி ஊடகவியலாளர்களாகவும் சமூக ஆர்வலர்களாகவும் எல்லோரையும் தாக்குகிறார்கள் என்று குறிப்பிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல மருந்து தயாரிப்பு நிறுவனத்திடம் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான 30 மருத்துவர்களின் பட்டியலில் இருந்து 3 பேரின் பெயர்கள் யாரும் அறியாத முறையில் நீக்கப்பட்டிருப்பது மருத்துவ துறையிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் பெரும் புயலை கிளப்பியுள்ளன. பெண் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு மாநில அரசு வாழ்நாள் சிறை சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள், மருத்துவ தகவல்கள், கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.